வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுவன் தகவல் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன் எதை பற்றினது அப்படின்னா 8th பே கமிஷனோட ஒரு முக்கியமான அப்டேட்டை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். அதாவது பிரதம மந்திரி நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை 1.2 கோடிக்கு மேற்பட்ட மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதியத்தை திருத்துவதற்கு 8வது ஊதியக்குழு அமைக்க கடந்த ஜனவரி 16ஆம் தேதி ஒப்புதல் அளித்தது. ஸோ இந்த ஒப்புதல் மூலம் மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளம் எவ்வளவு உயரும், இதுக்குண்டான ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் என்ன, எவ்வளவாக உயர்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது, மாநில அரசு ஊழியர்களுக்கு இந்த 8வது ஊதியக்குழு எப்பொழுது முதல் நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்து ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. 8வது ஊதியக்குழு பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 1, 2026 முதல் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட வேண்டும். ஏனெனில் 7வது ஊதியக்குழுவின் 10 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் ஜனவரி 1 முதல் புதிய ஊதியக்குழு அமலுக்கு வரும். ஸோ அப்படி வரும் பொழுது 7வது ஊதியக்குழுவின் கீழ் ஊழியர்கள் தற்பொழுது மாதத்துக்கு குறைந்தபட்ச அடிப்படை சம்பளமாக 18,000 பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இது 6வது ஊதியக்குழுவின் அடிப்படை சம்பளமான 7,000 என்ற தொகையிலிருந்து அதிகரிக்கப்பட்ட தொகையாகும். அப்படி இருக்க 8வது ஊதியக்குழு அங்கீகரிக்கப்பட்ட நிலையில் மத்திய அரசு ஊழியர்களின் குறைந்தபட்ச சம்பளம் எவ்வளவு உயரும், இதுக்குண்டான ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். தேசிய கூட்டு ஆலோசனை இயந்திர குழுவின் செயலாளர் பணியாளர் தரப்பிலிருந்து சிவ்கோபால் மிஸ்ரா அவர்கள் குறைந்தபட்சம் 2.86 ஃபிட்மெண்ட் ஃபேக்டரை எதிர்பார்ப்பதாக கூறியுள்ளார். 7வது ஊதிய குழுவின் கீழ் 2.57 ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் தான் இருந்தது. ஸோ அதன் அடிப்படையில் 29 அடிப்படை புள்ளிகள் பிபிஎஸ் அதிகமாவதற்குண்டான வாய்ப்புகள் உள்ளதாகவும் தெரிவிச்சுக்கிறார். மத்திய அரசு 2.86 என்ற ஃபிட்மெண்ட் காரணியை அங்கீகரித்தால் அரசு ஊழியர்களின் குறைந்தபட்ச சம்பளம் 186% அதிகரிக்கிறதுக்குண்டான வாய்ப்பு உள்ளது. இன்கேஸ் 18,000 அடிப்படை சம்பளம் வாங்குவராக இருந்தால் அவர்களுக்கு 2.86 என்ற ஃபிட்மெண்ட் காரணியை கொண்டு 51,480 அவருடைய அடிப்படை சம்பளம் உயரும் என்று கூறப்படுகிறது. தற்போதைய ஊதியத்துடன் ஒப்பிடும் பொழுது இது மேலும் அதிகரிப்பதற்குண்டான வாய்ப்புகள் உள்ளது. ஃபிட்மெண்ட் காரணியில் ஏதேனும் உயர்வு ஏற்பட்டால் சம்பளத்தில் அதற்கேற்ப உயர்வு ஏற்படும். அதேபோல் ஊழியர்களின் ஓய்வூதியம் மற்றும் சம்பளம் இரண்டுமே உயரும். 8வது சம்பள குழுவின் கீழ் தற்பொழுது எதிர்பார்க்கப்படும் ஃபிட்மெண்ட் காரணி 2.86 நிறைவேறினால் ஓய்வூதியங்கள் மற்றும் தற்போதைய ஓய்வூதியமான 9,000 என்று ஒப்பிடும்போது 186% அதிகரித்து 25,740 அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஓய்வூதியதாரர்களுக்கு 7வது ஊதியக்குழு மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளத்தை கணிசமான உயர்வுக்கு வழிவகுத்தது. அதேபோல் அதன் பரிந்துரை ஜனவரி 1, 2016 முதல் செயல்படுத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த 8வது ஊதியக்குழுவினால் மத்திய அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் அதிகரிப்பதற்கு ஒரு முக்கிய காரணமாகவும் இதன் ஃபிட்மெண்ட் ஃபேக்டரின் அதிகரிப்பு தான். ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் என்றால் அரசு ஊழியர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதியத்தை திருத்துவதற்கு கணக்கில் எடுத்து கொள்ளப்படும் ஒன்றாகும். பணவீக்கம், ஊழியர்களின் எதிர்பார்ப்பு, அரசின் நிதி நிலைமை ஆகியவை கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். தற்பொழுது 7வது ஊதிய குழுவில் ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் 2.57 இருந்தது. ஆனால் 8வது ஊதிய குழுவின் ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் 2.86 உயர்வதற்குண்டான வாய்ப்புகள் உள்ளது என எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி இருக்க மத்திய அரசு ஊழியர்களின் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் 51,480 உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மாநில அரசு ஊழியர்களுக்கு எப்பொழுது முதல் இந்த 8வது பே கமிஷன் நடைமுறைக்கு வரும் என்பது பலரின் கேள்வி. அப்படி இருக்க மாநில அரசானது மத்திய அரசு கொண்டு வந்த இந்த 8வது ஊதியக்குழு நடைமுறை கொண்டு வந்தவுடன் மாநில அரசும் அதனுடைய 8வது பே கமிஷனை நடைமுறைக்கு கொண்டு வருவார்கள். அதன் பிறகுதான் இந்த மாநில அரசு ஊழியர்களின் சம்பளமும் உயரும். இவ்வளவுதான் நண்பா, இந்த வீடியோவில் நம்ம பார்த்த ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் 8வது பே கமிஷன் படி எவ்வளவு சம்பளம் குறைந்தபட்சம் உயர்வதற்குண்டான வாய்ப்புன்னு பற்றி பார்த்தோம். ஏதேனும் சந்தேகம் இருப்பின் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்து ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. வீடியோவை நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.